ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு நாளில் காலையில் அறக்காமல் பூ பறிக்கல, நிறைய பூ அப்படியே பூத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தான் இப்போது பறிக்க போகிறேன். இன்றைக்கி பறிச்சிடுவோம். நேற்று பறிக்காமல் விட்டுட்டேன், அதனால் இவ்வளோ பூ வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பூ மட்டும் பறித்து இன்றைக்கி எடுத்துட வேண்டியது தான். மாடி மேலே இவ்வளோ வெயில்லையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ நல்லா பூக்குது. இதெல்லாம் நான் அவ்வளோ தண்ணி ஊற்றுறேன், இதுக்கு அவ்வளோ கஷ்டம். காலையில் ஒரு முகூர்த்தம் கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டேன். நிறைய பூங்க அப்படியே நின்று போச்சு. இது எது நல்ல பூவுன்னு கூட தெரியல. பறிச்சிட்டு போகலான்னாலும் எனக்கு டைம் இல்லாமல் போச்சு, அதனால் பறிக்காமல் போயிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ பூ இருக்குது, கொட்டுது அப்படியே ஃபுல்லாக. இந்த பூவையும் பறிச்சுக்கும். பூ இல்லையேன்னு நினைக்கிறோம், ஆனால் எவ்வளோ பூ எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வளர்த்து பறிக்க முடியாமல் போகுது. ஒரு நாளைக்கு விட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக தான் போகுதே பூவெல்லாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன். இது பூ முடிஞ்சதே இப்போ இன்னும் ஒரு 4-5 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது பூ வரும். இது முடிஞ்சதே நம்ம கட் பண்ணி விட்டுடணும். நான் உங்கள் எதிர்க்கவே இப்போ பூத்துட்டே இருக்குது. நான் பறிச்சுட்டே இருக்கேன். இன்னும் ஒரு வாரம் அப்படி பூத்துட்ருக்கோம். அப்புறம் பூத்து முடிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி காட்டுறேன். திருப்பி எப்படி ப்ரூனிங் பண்ணி விட்டதுமே எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். நான் இப்படி வீடியோக்காக இப்படி சொல்லும்போது நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இப்போ நான் எப்படி என்ன பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு செடி நட்டு இந்த மாதிரி நீங்கள் பறித்து முடிஞ்சதே நீங்கள் இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விடுங்க. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்ல பூ எடுக்கலாம். நிறைய பூ எல்லாமே காயிலேருந்து எல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம், நமக்கு தேவையானது. இந்த முல்லைப்பூ செடி பொறுத்த வரைக்கும் நம்ம முடித்ததே கட் பண்ணி விடணும். பூத்து முடிஞ்சதே கட் பண்ணி விடணும். பாருங்கள், சந்தில் கீழே சந்தில் பொந்தில் எல்லாம் பூ தான். பாருங்கள், அப்படியே கொத்தாக போகுது. நான் நினச்சேன் இப்படியெல்லாம் பூக்குமானே நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்படியெல்லாம் பூக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு 2 வருஷமாக தான் நிறைய பூ பூக்குது. அவ்வளோதான். இந்த செடியில் பாருங்கள், இது அடுத்த செடி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஒரே செடி விடாமல் இப்போ இந்த செடி ஃபுல்லாக அதில் நிறைய பூ தந்துச்சு. இப்போ இதில் நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு எங்கேயுமே மாடி தோட்டத்தில் இவ்வளோ பூ பூக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இந்த வெயிலுக்கு இதெல்லாம் பராமரிக்க மாட்டாங்க.
நான் வந்து கஷ்டப்பட்டு இதுக்கு எல்லாத்தையும் பராமரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னே படிக்கிறேன் நான், அதனால் வாட்டமே வரல மாட்டேங்குது. தக்காளி பாருங்கள் 2 நாளில் தான் ஆச்சு. இந்த பூவை கனகாமரத்தை பறித்து திருப்பி வந்துருச்சு பாருங்கள். நான் அறுவடை வந்து டெய்லி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வீடியோ அடுத்த நாள் போடுறதில்ல, டெய்லி அறுவடை பண்ணுறேன். என்னோடய தோட்டத்தில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சந்தில் பொந்தில் எல்லாத்துலேயும் பூ பாருங்கள். அறக்கிறதுக்கே வாட்டம் இருக்க மாட்டேங்குது பூ, அது மாதிரி பூத்துட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கொத்து கொத்தாக போகும். நான் வந்து போன வருஷம் காவடி எடுத்தப்போ என்னோடய ஜாதி மல்லி பூ அது இப்போ தான் வந்துட்டுருக்கு பாருங்கள். அரும்பு எல்லாம் தழித்து வந்துட்டுருக்கு. அந்த பூவே எனக்கு சரியாக போச்சு. ஒரு 10 முழம் பூவுக்கு வந்துச்சு. கொஞ்சம் இதுவாக கட்டி பலாசனையாக கட்டி நான் பூவே போய் வாங்கலை. போயிட்டு வாங்கின்னு வரத்துக்கு முடியாமல் இதுலேயே நம்ம செடியில் இருக்கிறதே பூவே கட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காவடி வந்து வருஷம் எடுப்பேன் எங்கள் வீட்டில். அதனால் எங்கள் வீட்டில் இருந்த பூவே யூஸ் பண்ணிட்டேன். நான் போயிட்டு காவடிக்கு பூவே வாங்கலை. அப்போ வந்து பூ விலை போய் கேட்டால் 300 400 மாதிரி சொன்னாங்க. சரி நம்மக்கிட்டே இருக்கிற பூவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து போட்டுட்டேன். என் தோட்டத்தை பூவே சரியாக போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு வேறு ஏற்றணும். 7 days வந்து 1 2 தான் போகுது பாருங்கள். மல்லி அரும்பு பூத்து முடிஞ்சிச்சு. ஒரு முறை பூ வந்தால் ஒரு வாரத்துக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் நம்ம ப்ரூனிங் பண்ணி விடணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பூவை நாளைக்கு ப்ரூனிங் பண்ணிடுறேன். ப்ரூனிங் பண்ணுறது எல்லாத்தையுமே ப்ரூனிங் பண்ணுற வீடியோ போடுறவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ரூனிங் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். இந்த பூ நாளைக்கு வரும், நாளைக்கு கட் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு நாளைக்கு தான் தாங்கும். இது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு புதினா. இது வந்து புதினா அந்த ஓரத்தில் கூட முளைச்சி இன்னும் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இது தொட்டி. இது வந்து சிகப்பு கலரு, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அவ்வளோ நல்லது கண்ணுக்கு. இப்போ இதுக்கும் சும்மா அப்படி தண்ணி தான் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த உரம் கூட இதுக்கு கொடுக்கறதில்ல, அங்கே இருக்கிறதுக்கு தான் கொடுக்குறேன். என்ன நல்லா வருது பாருங்கள். எல்லாமே சும்மா தண்ணி தான் ஊற்றுறேன். இதுக்கு எந்த உரமும் கொடுக்கறதில்ல நான். ட்ராகன் ஃப்ரூட்டு செம்மையாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தளிர் அது ஒரு தளிர் ஃபுல்லாக பெருசாக வந்துச்சு. இனிமேல் கண்டிப்பாக இது காய் காய்க்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். ட்ராகன் ஃப்ரூட் எதிர்பாருங்க. இது வந்து கீழே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இதுக்கு நான் அந்த நிழலில் எடுத்துன்னு போய் வச்சுட்டு இருந்தேன். திருப்பி எடுத்து வெயிலில் வச்சுருந்தேன். அந்த வெயிலில் வைக்கவே எவ்வளோ பெரிய அரும்பு பாருங்க, நல்லா பூக்குது. இந்த வெள்ளை நோய் மட்டும் போயிடுச்சுன்னா போதும், அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். நான் தண்ணியும் குறைபாடு இருக்கும். நான் எல்லா செடிக்கும் கரெக்டாக பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அதை கட் பண்ணிட்டேன். இனிய மாலை வணக்கம். இவ்வளோதான், மொத்த பூவும் கட் பண்ணியாச்சு. இந்த பன்னீர் ரோஸ் வந்து இப்படி சும்மாவே இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து ஒரே நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது பாருங்கள், இது 3 நாள் 4 நாளாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள் இந்த பூ. இதுவும் 7 டேஸ் ரோஸை விட ரோஸும் 7 டேஸ் ரோஸுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுவும் பெஸ்ட்டு. நல்லா இருக்கும் பூ. இது 2 பூ சூப்பர் பூங்க. தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது போல் நீங்களும் செடி நட்டு இது போல் அறுவடை பண்ணி சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.